விஜயை அவர் விமர்சனம் செய்வதற்கோ, இவ்வளவு தரம் தாழ்ந்து விமர்சிப்பதற்கோ, விஜய் என்ன ஆட்சியில் இருந்த கட்சியா? அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணாரா? இல்லை ஏதாவது குற்ற செயலில் ஈடுபட்டாரா? பொது ஜனங்களுக்கு ஏதாவது விரோதமாக நடந்துக்கினாரா? ஊழல் பண்ணாரா? அப்போ நியாயமான காரணம் எதுவும் இல்லாமல் ஒரு ஆளை அடிக்கிறாங்கன்னா, அவர் அடிப்பதால் யாருக்கு லாபம்? நீங்கள் அப்படி பாருங்கள், ஒரு கால்குலேஷன் தான். அதாவது நம்ம யாரும் போய் காசு வாங்கினா நேரடியாக பார்க்கல, விட்னஸ் பண்ணல. ஆனால் த வே த திங்ஸ் ஆர் டெவலப்பிங். ஓகே, அதாவது சீமான் முதலமைச்சரை போய் சந்தித்தது தவறு. மரபுப்படி தமிழர் மரபு, யார் இறந்தாங்களோ அவங்க வீட்டில் இருக்கிற அவரால் பிரிந்து வாடுகின்ற மனைவி, மகன், மகளை தான் சந்தித்து பேசுவாங்க. அப்படி பார்த்தா இவர் வீட்டுக்கு பக்கத்தில் ரொம்ப அருகாமையில் இருக்கிறது நம்ம முத்து வீடு. நடந்தே போய் பார்த்துருக்கலாம். அங்கே பார்க்காம முதலமைச்சரை பார்க்குறாருன்னா அதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது. இப்போ அவர் பார்த்தது கூட நான் தப்புன்னு சொல்ல, எனக்கு அவங்கள தெரியாது, இவரை தான் தெரியும், அதனால் நான் பார்த்தேன். நாங்கள் ஒரு வகையில் அதை கூட ஒத்துக்கலாம். ஆனால் அந்த பார்க்குற துக்க விசாரிப்பின் போது எப்படி ஏவா வேலு மினிஸ்டர் அங்கே உட்காந்துட்ருக்காரு, டெப்டி சிஎம் உட்காந்துருக்காரு, இன்னும் சில முக்கிய பிரமுகர்லாம் எப்படி இவர் வரவார்னு காத்துட்ருக்காங்க. அப்போ இட் வாஸ் எ மீட்டிங் ஃபார் எ டீல். ஒரு டீலுக்கான மீட்டிங் அது. அதனால தான் இவர் அங்கே போகணும். அதுக்கான பேர் இப்படி சொல்லிட்டாங்க.